ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎம் இன்ட்ரடியூஸ் பண்ண பிரதான் மந்திரி ஜான் ஆரோக்கிய யோஜனா அப்படின்ற ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன எலிஜிபிள் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் வருடம் 5 லட்சம் வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகிறது. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் பணம் இல்லாமல் சிகிச்சை தராங்க. குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிராமப்புறத்தில் 14 முதல் 59 வயது வரை பெரியவர்கள் இல்லாத வீடு, ஒரு அறை மட்டும் உள்ள குடிசை வீடு, அதாவது குடிசை வீட்டில் இருக்கவங்களுக்கு அப்ளை ஆகுது. 16 முதல் 59 வயது ஒரு ஆண் உறுப்பினர்கள் இல்லாத வீடுகளுக்கு இது அப்ளை ஆகுது. மாற்றுத்திறனாளிகள், எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே அப்ளை ஆகுது. இதுவே நகர்ப்புறத்தில் இருக்கவங்களுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்பை சேகரிப்போர், வீடு வேலைக்காரர்கள், தெருவோர வியாபாரிகள், காலனி பழுது பார்க்கும் தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், பாதுகாப்பு காவலர்கள், சுத்தம் செய்யும் தொழிலாளர்கள், இவங்க எல்லாத்துக்குமே இந்த ஸ்கீம் அப்ளை ஆகுது. உங்களுக்கும் எலிஜிபிள் இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கீம் ஆல்ரெடி நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணாதவங்க இது பண்ணிக்கோங்க. பிஎம்ஜேஒய் அப்படின்ற ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் அவைலபிளாக இருக்குது. இதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேப்சா கேட்கும். கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம மொபைல் நம்பர் போட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் கேப்சா என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் லாகின் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்கீம் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு என்ன ஸ்டேட் கேட்டிருப்பாங்க, தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கீம் கேட்பாங்க பிஎம்ஜேஒய் அப்படின்னு என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஆதார் கார்டு மூலிமா பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக் கேட்டிருப்பாங்க. என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க. ஆதார் கார்டு நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சா என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். கேப்சா என்ட்ரு பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு எலிஜிபிள் இருந்தால் மட்டும்தான் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகுதுல்ல, அது மாதிரி நம்ம ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே கரெக்டாக காமிச்சிரும். சப்போஸ் நமக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னா நோ பெனிஃபிஷியரி ஃபவுண்ட் அப்படின்னு வந்துடும். இப்போ எலிஜிபிள் இருக்குது இந்த கார்டுக்கு, நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஆதார் ஓடிபி கொடுத்துருங்க. சப்மிட் வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி வந்துடும். இந்த பேஜில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேஒய்சி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கார்டு டெலிவரி ஆயிடும். இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.